ஹல்லேலூயா. ஜீவிக்கிற இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஒரு வினாடி கரங்களை உயர்த்தி அந்த நல்ல தேவனை இந்த காலை நேரத்தில் நோக்கி பார்ப்போம். அவர் நல்ல தகப்பனாய் எங்களோடைய கூட சதா காலமும் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். எங்கள் வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்ற நினைத்ததை யாராலும் தடுக்க முடியாது. அவர் எங்கள் வாழ்க்கையிலே எதை செய்ய விரும்புகிறாரோ நிச்சயமாய் அதை எங்கள் வாழ்க்கையிலே அவர் செய்து முடிக்கிற தகப்பன். இந்த 20 நிமிஷம் நாங்கள் அவரை ஆராதிக்க போகிறோம். ஆராதிக்கும் முன்பதாய் அவர் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை ஒரு வினாடி நாங்கள் நினைத்து பார்ப்போம். எப்படி ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கொடுத்து எப்படியாய் ஆண்டவர் எங்களை வழி நடத்தி வருகிறார். ஒரு நிமிஷம் கூட எங்களை மறவாதபடி நன்மையினால் எங்களை திருப்தியாக்கி நாள்தோறும் எங்களை காத்து வருகிற நல்ல தகப்பனை பார்த்து சில வினாடிகள் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்ல ஆரம்பிப்போம். அவர் நல்ல தகப்பன், அவர் நல்ல தகப்பன், அவர் நல்ல தகப்பன். எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற ஒரே ஒரு ஜீவன் உள்ள தகப்பன் என்று சொன்னால் அது நல்ல இயேசு கிறிஸ்து மாத்திரமே. எங்கள் வாழ்க்கையிலே அவர் என்னென்னலாம் செய்ய நினைத்திருக்கிறாரோ நிச்சயமாய் அவர் எங்கள் வாழ்க்கையிலே அவர் செய்து முடிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சொன்ன சொல்லை அவர் காப்பாற்றுகிற தெய்வம். அவரை போல யாருமே இல்லை. ஒரு வினாடி அவரை நோக்கி பார்த்து கர்த்தர் நல்லவர், அவர் மேன்மையான தகப்பன். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம், உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. கரங்களை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை, ஆராதனை. வார்த்தை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. அவர் எங்களுடைய வாழ்க்கையில் சொன்ன அனைத்து காரியங்களையும் கர்த்தர் செய்து முடிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம், உம்மை அன்று யாரும் இல்லை. கரங்களை தடி. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் ஓ உங்களுக்கு ஈடு. சொல்லுங்க, சொன்ன சொல்லை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் நல்ல கரங்களை தட்டி விசுவாசமாக அவரை போல யாருமே இல்லையே. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு கரங்களை உயர்த்தி நீ சொல்லி, நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை, ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை, ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் ஆராதனை, ஆராதனை. கைவிட மாட்டேன் என்று சொல்லுங்க. நீர் பாய்ச்சி, நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே, கைவிட மாட்டேன் என்று. நான் வறண்டிடும் அறிகுறி தோற்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே. நான் வறண்டிடும் உணர்ந்து பாடுங்க எவ்வளவு நல்ல தகப்பாய் வருபவரே. ஆராதனை, ஆராதனை. சபையின் சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி உங்களை அப்பாவை ஆராதிங்க. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்று
கைவிட மாட்டேன் என்று சொல்லுவீங்களா? சொன்னதை எவ்வளவு நல்ல தகப்பன். கைவிட மாட்டேன் என்று இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி சொல்லுங்க. இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் கரங்களை உயர்த்தி ஆராதனை என்று ஆண்டவரை ஆராதிப்போம். ஓ, we worship you, Lord. உம்மை போல நல்ல தேவன் இல்லை ஆண்டவரே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் சொல்லுங்க. ஆராதனை 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 சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை இந்த காலை நேரத்தில் மகிமைப்படுத்துவோம். அவர் எங்கள் வாழ்க்கையில சொன்னதை நிச்சயமாய் நிறைவேற்றுகிற தகப்பன். நாங்கள் வறண்டிடும் அறிகுறி வருவதற்கு முன்பதாகவே எங்களுக்காய் நன்மையை ஆயத்தப்படுத்தும் தேவன் அவர் மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவர் இன்றி எங்களுக்கு ஒரு வாழ்வே இல்லை. நாங்கள் பாடுகிற இந்த பாடலை உள்ளான உள்ளத்திலிருந்து உணர்ந்தவர்களாய் பாடும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி எனக்கு மகிழ்வில்லை என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் பாடுவோம். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. சொல்லுங்க. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம்மில்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். உம்மில்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது சொல்லுங்க. தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை. சொல்லுங்க. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே, உம் வார்த்தையிலும் அற்புதமே, வார்த்தையிலும் அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது சொல்லுங்க. தேவா. நீரின்றி நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர். சொல்லுங்க. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உம்மையன்றி அணுவேதும் அசையாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாது. சொல்லுங்க. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. இயேசுவே நீரின்றி வாழ்வேது
கண்களை மூடி சில வினாடிகள் அந்த நல்ல தேவனை பார்த்து, ஆண்டவரே உம்மை போல் ஒரு நல்ல தெய்வம் இல்லை சுவாமி, உமக்கு நன்றி இயேசுவே, உமது கிருபை மேலானது ஆண்டவரே, உம்முடைய கிருபை மேலானது, நீர் நல்லவர், நீர் போதுமானவர். அந்த அன்பை ஒரு நிமிஷம் நினைத்து இந்த காலை நேரத்திலே அந்த அன்பை ஒரு நிமிஷம் நினைப்போம். நான் சோர்ந்து போகும் நேரமெல்லாம் என் பலனாக மாறுகிறவர் என் இயேசு மாத்திரமே. எத்தனை கட்டுக்களுக்கு எத்தனை கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்து எங்கள் வாழ்க்கை முன்னால் போனாலும் எங்கள் பக்கம் எங்களுக்காய் நிற்பது எங்கள் ஜீவனுள்ள தகப்பன் மாத்திரமே. இந்த காலை நேரத்தில் இந்த அந்நேர தினத்திலே கூட சிலர் கலங்கினவர்களாக இருக்கலாம், சில அன்பை இழந்து கலங்கினவர்களாக இருக்கலாம். நான் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், யார் உங்கள் பக்கத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு பலன், உங்களுக்கு ஒரு விசுவாசம், உங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்னதென்றால் உங்கள் இயேசு உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். உங்களுக்காய் பேச, உங்கள் கண்ணீரை துடைக்க, நீங்கள் சொல்வதை கேட்க உங்களுக்காய் ஒரு நபர் இருக்கிறார். அவர்தான் என் ஜீவனுள்ள தகப்பன், அவர்தான் என் ஜீவனுள்ள தகப்பன். நீங்கள் சோர்ந்து போகும் பொழுது மனம் உடைக்கப்பட்டு என்ன செய்வதென்று நினைக்கிற நேரங்களிலே உங்களுக்கு பலனாய் மாறுகிறது என் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி காலையும் மாலையும் எங்கள் துதி, எங்கள் மகிமை எல்லாம் அந்த இயேசு ஒருவருக்கு. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும் போது என் பலனாக மாறும், நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமா. சொல்லுங்க, நான் சோர்ந்து போகும் போது உங்களுக்கு அழைப்பது இயேசு மாத்திரமே. என் பலனாக மாறும், நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். தாழ்விலும் என் ஆத்துமா பாடும், என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆலியின் விழும்பிலும் அல்லே. சபை சொல்லுறீங்களா? கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆலியின் விளிம்பிலும் அல்லேலூயா. நான் உயர போகும் போது வெற்றி கீதமாகும், நான் தாழ நிற்கும் போது சொல்லுங்க, நான் உயர போகும் போது, நான் உயர போகும் போது என் வெற்றி கீதமாகும், நான் தாழ நிற்கும் போது என் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே இந்த காலை நேரத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் நல்லவர். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். நாங்கள் யாவரும் அமர்ந்து கொள்வோம்.
அன்பான வணக்கம். இன்று இந்த மேடையில் நான் பேச விரும்புகிறது என் தலைப்பு அம்மா. அம்மா, நான் முதல் சுவாசம் இழுக்கும்போது அருகில் நிற்பவர் அம்மா. அம்மா என்ற ஒரு சொல்லில் உலகின் முழு அன்பும் ஆழ்ந்த அர்ப்பணிப்பும் எண்ணற்ற ததைதல் தியாதங்கள் கனவுதல் தண்ணீர் சிரிப்புதல் நிம்மதிதல் அடங்கியுள்ளது. நாம் விழுந்து அழும்போது முதல் நிமிடத்தில் ஓடி வருபவள், நம் கவலைகளை நாம் சொல்லும் முன் உணரக்கூடியவள். ஒரு குழந்தையின் முதல் அன்பு அம்மா, ஒரு வீட்டின் முதற் பாடம் அம்மா, ஒரு வாழ்க்கையின் முதற் சுடர் அம்மா. அம்மா சமைத்த உணவில் அன்பு இருக்கின்றது. அம்மா தொட்ட செருப்பில் கூட பாசம் இருக்கின்றது. நம் பிரச்சனைகளை கேட்கும்போது நான் இருக்கிறேன் என்ற சொல்லில் ஒரு உலகம் இருக்கின்றது. நாம் சிறுவயதில் விழுந்தோம் என்றால் கண்ணீர் வடிப்பவள். நாம் வளர்ந்துவிட்டு பிஸியாகி சென்றோம் என்றால் ஏங்கி போகிறவள். ஆனால் நாம் திரும்பி வந்து அம்மா என்று அழைக்கும் ஒரு வார்த்தைக்கு உலகத்தையே கொடுத்து விடுவாள். அம்மா ஒரு ஆசிரியர், அவர் ஒரு தோழி, ஒரு மருத்துவர், ஒரு கலைஞர், ஒரு போராளி, எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் ஒரு தேவதை. அம்மா தன் கனவுகளை விட்டு கொடுத்து நமக்காக வாழ்கிறாள். தன் இளைப்பாறும் நேரத்தை தியாகம் செய்து நம் எதிர்காலத்தை கட்டியெழுப்புகிறார். இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் அம்மாவின் அடிக்கீழ் தான் நம்முடைய சொர்க்கம். அம்மாவுக்கு ஒரு முறை பாராட்டுக்கள் கொடுப்போம். நன்றி. Let us warmly welcome our spiritual father, Pastor Walter Rajamani, as he comes to the stage. Praise the Lord. எல்லாரும் எழுந்திருந்து உற்சாகமாய் கைகளை தட்டுவோம். ஹாப்பி மதர்ஸ் டே. தேவன் தாய்மாரை ஆஸ்வதிப்பாராக, அவளை கனப்படுத்தி கர்த்தர் உயர்த்துவாராக. இந்த உலகத்திலே ஒரு சிறந்த அன்பு தேவனுடைய அன்பு. அந்த உன்னதமான அன்பை தேவன் ஒரு தாயின் அன்புக்கு அவர் ஒப்பிடுகிறார். ஒரு தாயை போல் அவர் தேற்றார். என்றால் தாயின் அன்பு மிக மேன்மையானது. வீட்டில் 4 பிள்ளைகள் இருந்து ஒரு பிள்ளை கெட்டு போய் அவன் ட்ரக்ஸ் அடித்தாலும் முழு குடும்பமும் எதுக்கும். ஆனால் தாய் அவனை நேசிப்பாள். அந்த தாய் நேசிக்கும் பொழுது எல்லாரும் வெறுப்பாங்க தாயை. ஏன் இப்படி செய்கிறான்னு, அவனை திருந்த விடுன்னு. அதே விடமாக தான் தேவனும் யார் ஒதுக்கினாலும் தள்ளினாலும் நம்மை தள்ளாதவர் அவராக இருக்கார். ஆமென். இந்த ஆராதனை எல்லா தாய்மாருக்கும் ஒரு பெரிய ஆஸ்வதமாக அமையட்டும். ஆமென். காட் பிளஸ் யூ. உட்காரலாம். உங்கள் பிள்ளைகள் சைல்ட் பைபிள் காலேஜில் இருந்தால் தயவு செய்து எழுந்திருக்கும்படி கேட்டுள்ளோம். உங்களுக்கு ஒரு கிரவுன் இப்பொழுது அவர்கள் போடும்படிக்காக. உங்கள் பிள்ளைகள் பக்கத்தில் போனால் கூப்பிடுங்க. பிள்ளைகள் பக்கத்திலே கொஞ்சம் நேரம் உங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துவாங்க. கொஞ்சம் இழுத்து பின்னுக்கு போட்டுங்க. செக் பண்ணுங்க. எல்லாரும் உற்சாகமா இந்த தாய்மார்க்கு கரங்களை தட்டுவோம். உட்காரலாம். இப்போதைக்கு பிள்ளைகளுக்கு போகலாம். உங்க பிள்ளைகள் சைல்ட் பைபிள் காலேஜில் இல்லை, ஆனால் இப்போ இந்த சர்ச்சுக்குள்ளே இருக்காங்க. சர்ச்சுக்குள்ளே இருந்தால் தயவு செய்து எழுப்பிங்க. அந்த அம்மம்மா அம்மம்மாவுடைய பிள்ளைகள் தயவு செய்து முன்னால வந்து இந்த 2 பக்கத்தில் வாங்க. உங்களுக்கு ஒரு கவுண்ட் தருவாங்க. அதை எடுத்து உங்க அம்மாவுக்கு போயிட்டு போடலாம். வாங்க முன்னால வந்து எடுத்து போட்டுக்கொள்ளுங்க. பேர் வந்தால் கவுன் எடுத்துக்கொள்ளுங்க.
தாய்மாராக உங்களை ஆஸ்வதிப்பார். நீங்கள் மிகப்பெரிய ஒரு காலத்தை உங்கள் குடும்பத்தை செய்யுங்க. உங்கள் வீட்டையும் பார்த்துக்கொள்ளுங்க. பைபிள் சொல்றது புத்திலிஸ்தே தன் வீட்டை கட்டுகிறாள். உட்காரலாம். நன்றி. அடுத்ததாக இந்த கிரவுன் கிடைக்காத எல்லா அம்மாவும் எழுப்புங்க. இந்த முன்னுக்கு இது போங்க. இந்த பக்கத்துக்கும் அனுப்புங்க. மறுபடியும் எடுத்து போங்க. மக ஏய் இந்த பக்கம் இடம் கிடைச்சுன்னா உட்காருங்க. கிடைச்சா உட்காருங்க. எல்லா அம்மாவும் எல்லாம் கவனை போட்டுக்கொண்டே எழுப்புங்க. பாப்போம் எப்படி அழகா இருக்கீங்க. நான் பார்க்க அம்மா நம்ம உற்சாகமா இந்த அம்மா கை தட்டுவோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை திடப்படுத்தி உயர்ந்த இடத்துல அவர் வைப்பார். ஆமென். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். உட்காரலாம். நம்ம சர்ச்சில் ஃபர்ஸ்ட் டைம் 2 காரியம் நடக்க போகுது. முதலாவது மே 30. சொல்லுங்க, மே 30. அந்த வெள்ளிக்கிழமை ஒரு விசேஷ கூட்டம் இங்க நடக்கும். தேங்க்ஸ் கிவிங் கூட்டம். இயேசு கிறிஸ்து பூமியில வந்து ஊழியம் செய்து மரித்து உயிர்த்தெழுந்து அவர் பரலோகத்துக்கு போனா நான் என்ன பண்ண போறேன்னா, அன்னைக்கு வெள்ளிக்கிழமை எல்லாம் கூடி இயேசு நமக்கு இந்த பூமியில என்னத்தை செஞ்சு முடிச்சா அதுக்கு நாங்க நன்றி தெரிவிக்க போறோம். அது முக்கியம் தானே. நாம ஜெயில பாவத்துல அழிஞ்சு கிணத்துல ஒரு ஆள் வெளிநாட்டுல வந்து எங்களை கடன்லாம் முடிச்சு எங்களை வெளியில விடுதலை செஞ்சா அவருக்கு எவ்வளவு நாங்க செய்யணும். சும்மா வீட்டுல இருந்து பாய் சொல்லக்கூடாது. ஏர்போர்ட் வேக போய் அவர் கொண்டு போயிட்டு பத்திரமா. அதே விதமா தான் நாங்க வெள்ளிக்கிழமை எல்லாம் கூட போறோம். அந்த வெள்ளி மிக முக்கியமான நாள், நன்றி தெரிவிக்க நாள். அதுக்கு பிறகு 8 முக்கியம். ஜூன் 8 இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியான 9 வரங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்க. ஆவியான 9 வரங்கள் அது பேசி முடிச்சுட்டேன். வல்லமையாகும். இன்றைக்கு ஒரு பெரிய பிரசங்கம் ஒன்று பண்ணுறேன். கடவுள் சார் இன்றைக்கு இல்லை, அது நீ பண்ண வேண்டும். முதல் ஞாயிறு நான் முதல் ஞாயிறு பேச போறேன். பைபிள்ல இருந்து அந்த பிரசங்கத்தை உங்க வாழ்க்கையை தலைக்கீழமாகும். எனக்கு மற்றவன் என்ன சொல்ல முக்கியம் இல்ல, நம்ம சபை வளர வேண்டும். எனக்கு கொடுத்தது கர்த்தர் இந்த சபையை, எனவே இதை வளர்க்க வேண்டும். ஆகவே நான் முதல் ஞாயிறு பேசுவேன். ஒரு வல்லமையான செய்தியாக. ரைட். இப்ப அந்த வரங்கள் செயல்பட வேண்டும். இயேசு பரலோகம் போகும் பொழுது சொன்னா, நீங்க ஊழியத்துக்கு போகாதீங்க, அங்கேயுங்க பரிசுத்தாய் வரங்க. எல்லாரும் மேல் மாடில 120 பேர் காத்திருக்காங்க. 10வது நாள் ஒரு பூமி அதிர்ச்சி, புயல் காற்று, அக்கினிமயமான ஆவு. காரணம் காத்திருந்தபடியா. இந்த போனை வச்சு சார்ஜ் ஆகணும் சொன்னா சார்ஜ் ஆகாது. வல்லமை கிடைக்கும் சொன்னா கிடைக்காது. இதை பிளக் பண்ணணும். ஆவியானோட உறவு தான் எங்களை வல்லமை மாற்றும். எனவே மே 30 இருந்து ஜூன் 8 வரை இந்த சர்ச்சில் எல்லாரும் 10 நாள் கட்டாய உபவாசம் செய்ய வேண்டும். ஏன்னா இது ஒரு பெரிய மாற்றம். உங்களுக்கு தெரிந்த ஜனவரியில் எங்க சர்ச் மேல போய் கொண்டு இருக்குது. வித்தியாசமாகுது. அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, தீர்க்கதரிசனங்கள் வல்லமை நடக்குது. எனவே இந்த 10 நாள் உபவாசத்துக்கு போவோம். உபவாசத்தை கேட்டகரி சொல்றேன். 10 நாளும் தண்ணி மட்டும் குடிச்சு கூட்டம் முடிஞ்சு 10வது நாள் சாப்பிட முடியும். 7 நாள் தண்ணி மட்டும் குடிச்சு 3 நாள் தண்ணி இல்லாம உபவாசம். அதுதான் கஷ்டமானது. இருக்கலாம் 3 நாளைக்கு மேல இருக்கிறது நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன், பண்ணுங்கன்னு. சரிதானே? அப்படி பண்ணணும். பெட்டியனும் ஆர்டர் பண்ணணும். கடவுள் சொன்னால் 30 நாளும் பண்ணலாம். அது 2வது தண்ணி மட்டும் 10 நாள் குடிக்காது. 3வது தண்ணி குடிக்கும், ஒரு டீ குடிச்சுக்கொள்ளும், இல்ல 2 டீ குடிக்கும், இல்ல 2 ஜூஸை குடிச்சுக்கொள்ளும். அது உபவாசம். 4வது இதே மாதிரி தண்ணி குடிச்சு டீ குடிச்சு ராத்திரி சாப்பிடுவோம். சாப்பிட்டு ரெஸ்ட், காலைல பிக்கப் பண்ணலாம். உபவாசம் 10 நாள். சில நேரத்தில் இல்ல, எனக்கு அது கஷ்டம், காலையில மட்டும் சாப்பிட்டு சாப்பிடாம பகல இருந்து
சாப்பிடுறது. அப்ப காலை உபவாசம். எல்லாரும் 10 நாள் இருக்க வேண்டும். இதுல ஏதாவது ஒண்ணு இருக்கணும். கடைசி குறைஞ்சது காலையில மட்டும் உபவாசம் இருப்பது. காலையில மட்டும் உபவாசமாக இருந்து நீங்க வர வேண்டும். அதையாவது செய்யணும். ஏன்னா அன்றைக்கு வரங்கள் வல்லமை பயங்கரமா செயல்பட போகுது. அற்புதங்கள் நடக்க போகுது. ஆமென். அதிசயங்கள் நடக்க போகுது. இந்த பெந்தகோஸ்து நாளைக்கு பிறகு 2 வாரத்துல நான் ஸ்டேஜில் பிரசங்கம் பண்ண வர மாட்டேன். இதே பாடம் உள்ள நடந்து கொண்டிருக்கு. சிபிஎஸ்ல நாங்க உள்ள போயிட்டு பிள்ளைகளோடு அவங்க அந்நிய பாஷை பேச வைக்க போறேன். 4-5 வயசு பிள்ளைகள் அந்நிய பாஷை பேசும். கர்த்தர் பெரிய காரியங்களை சின்னவளை பைபிள் சொல்லுது, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த சாதியுமாவன். உங்க பிள்ளைகள் நம்முடைய அருமையான ஒரு பைபிள் காலேஜில் இருக்காங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட பைபிள் காலேஜ். அவங்களுக்கு பெரிய காது அவங்க தொட்டு சுகமாக்கப்பா. ஆமென். எனவே எல்லாரும் ஒருவேளை உபவாசம் வேணும். இலங்கையில் ஒரு வித்தியாசமான சபையாக கர்த்தர் மாற உதவி செய்வார். ஆமென். ஆகவே இதுதான் எங்க சர்ச்ல ஃபர்ஸ்ட் டைம் நடக்க போகுது. முதலாவது இந்த 30ஆம் தேதி கூட்டம், பரமேகம் கூட்டம். அதை விட முக்கியமானது முறை எங்க ஜீசஸ் ஹிஸ்டரியில ஒரே ஒரு ஞாயிறு ஆகுது நடக்க போகுது. யாரும் பட்டினியில் இருக்க வேண்டாம். காலையில நீங்க சாப்பிடாம இருந்தால் அதுக்கு பேர் பட்டினி. சாப்பிடாமல் ஜெபம் பண்ணினால் அதுக்கு பேர் உபவாசம். அப்ப நீங்க காலையில எல்லா வேலையும் நிப்பாட்டணும். ஜெபம் என்பது தேவனோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்துவது. உபவாசம் என்பது உலகத்தோடு தொடர்பை துண்டிப்பது. அவங்க மட்டும்தான். நீர் மாத்திரம் எனக்கு போதும், உங்க பிரச்சனை எனக்கு போதும், அந்த ஒரு நிலைக்கு வரும். அதுதான் பெரிய ஆசைதாமே. உற்சாகமா கைகளை தட்டுவோம். அந்நிய பாஷை பேசுவதின் முக்கியத்துவம். அந்நிய பாஷை வரங்களில் உண்டு. அது நடுப்பகுதியில் இருந்துச்சு. முதலாவது பகுத்தறிகிற வரம் 3, பேசும் வரம் 3, செயல் வரம் 3. அந்நிய பாஷை பேசும் வரம். அது வாயை பயன்படுத்த வேண்டும். அப்ப வரங்கள்ல அந்நிய பாஷை வேறு, மார்க்கு 16 அந்நிய பாஷை வேறு. ரட்சிக்கப்பட்டோட எல்லாருக்கும் அந்நிய பாஷை கிடைக்கும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில தொடர்ந்து அவரோடு வாழும் பொழுது ஒரு பாஷை கிடைக்கும். இந்த வரத்துல அந்நிய பாஷை என்னவென்றால் தேவனுடைய மொழியை, பரலோக பாஷையிலே தேவனிடத்தில் ஒரு செய்தியை பெற்று மனிதர்களுக்கு சொல்வது. அது அந்நிய பாஷை வரும். ஒரு அந்நிய பாஷை பேசுவார் ஒரு செய்தியோடு. அதை யாராவது வியாக்கியானம் பண்ணுவார். ஆனால் பைபிள் இன்னொரு அந்நிய பாஷை உண்டு. அந்நிய பாஷை பேசும் பொழுது தனக்கு பக்தி வைத்து அவன் தேவனோடு பேசுறான். இங்கு அந்நிய பாஷை மனிதனோடு பேசப்படுது. இங்கு அந்நிய பாஷை சொல்லுங்க தேவனோடு பேசப்படுகிறது. நான் பேச போவது இந்த 9 வரத்திலுக்கு அந்நிய பாஷையும் 9 வரத்தையும் பெற்றுக்கொள்ள இந்த பாஷை பேச வேண்டும். ஒருவேளை இந்த கூட்டத்தில் அது இல்லைன்னு இருக்கலாம். இல்லாதபடி தான் பேசுறேன். நீங்க வாயை திறந்து நாளை காலையில 4:30 5 மணி 5:30க்குள்ள 10 நிமிடம் வாயை திறந்து அந்நிய பாஷையை விரும்புங்க. நீங்க விரும்ப வேணும் என்பதற்காக நான் இப்ப பிரசங்கம் பண்றேன். அந்த விருப்பம் நீங்க தமிழ்ல அல்லது உங்க பாஷையில வாயை திறந்து துதிங்க. நீங்க வாயை திறந்து துதித்தால் திடீர்னு நாளை காலை உங்க பாஷை மாறும். நீங்க வேற பாஷை பேசுவீங்க. ஆமென். எங்க டேடிக்கு யாரும் தலையில கை வைக்கல. அவர் அந்திக்கு கட்டல் கிட்ட ஜெபிக்கும் பொழுது, கட்டல் கிட்ட முழங்கால் போட்டு ஜெபிக்கும் பொழுது திடீர்னு பாஷையில பேசி உகுண்டா. எங்க அண்ணன் யாரும் கை வைக்கல, அவரா அந்நிய பாஷை பேசினா. ஆகவே அந்நிய பாஷை தேவன் ஆவியானவர் உங்களுக்கு தரப்போகிறார். நீங்க பேச போறீங்க. ஆகவே காலைல பேச வேண்டும் என்று வாஞ்சிங்க. எனக்கு இது வேணும்னு வாஞ்சிங்க, அவர் தருவா. அந்நிய பாஷை உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை மிகப்பெரிய மாற்றத்துக்குள் கொண்டு போகும். பெரிய வித்தியாசம் வரும். அந்நிய பாஷை உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை விரிவாக்கும். 5 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணுங்களா, பைபிள் அதிகம் தான் வாசிக்கீங்களா, கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் ஆக்கீங்களா. ஆனா அந்நிய பாஷை காலையில ஒரு 10 நிமிஷம் பேசும் பொழுது உங்களை அறியாம நிறைய ஜெபம் வரும், நிறைய வேதம் வரும்.
ஊழியத்தை சந்தோஷமா செய்வீங்க. கெட்ட சிந்தனைகள் வராது. நீங்க ஸ்பிரிச்சுவலா இருப்பீங்க. உங்களை பார்த்தா தேவையில்லாத பழக்கம் வராது, தேவையில்லாத பேச்சு வராது, மன்னிக்கிற குணம் வரும், அன்பு காட்டுற குணம் வரும். நீங்க ஸ்பிரிச்சுவல் ஆவீங்க. அந்நிய பாஷை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை விரிவாக்கும். அந்நிய பாஷை பேசும் பொழுது அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும், மூடப்பட்ட வியாபாரங்கள் திரும்ப கிடைக்கும். அந்நிய பாஷை ஒரு ஸ்பிரிச்சுவல் கீ, ஒரு ஆவிக்குரிய திறவுகோல். ஆவிக்குரிய தெய்வீக ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்க பொக்கிஷங்களை திறந்து உன் வாழ்க்கையில பெற முடியும். ஒவ்வொரு நாளும் இந்த சர்ச் இன்றைக்கு இருந்து 6 மாதத்துக்கு நல்ல கவனிங்க. ஒவ்வொரு நாளும் இந்த சர்ச் இன்றைக்கு இருந்து 6 மாதத்துக்கு 10 நிமிடம் காலையில தனியா வாய திறந்து காது கேட்கத்தக்கத ராஷக்கேரியா ரூபா சந்தாலா பாகா ஒரு 10 நிமிஷம் பேசுங்க. ஒரு சவாலாய் சொல்லுங்க. உங்க வாழ்க்கை எங்கேயோ போகுது. அந்நிய பாஷை பேசும் பொழுது நமது உள்ளான மனிதன் பலன் அடைவான். உள்ளுக்கு பலன் நல்லா கவனிங்க. சரீரம், ஆத்துமா, ஆவி. இந்த ஆவிதானா? ஆவிதானா? அதான் தேவன் ஆவி தங்கடா. ஆனா ஒரு தாயின் கருவிலிருந்து பிறக்கும் பொழுது இந்த சரீரமும் இந்த ஆத்மாவும் உயிரோடு இருக்கு. ஆனா ஆவி செத்து இருக்கு. நம்ம அவர் ஏற்றுக்கொண்ட பிறகு ஆவி பிறக்குது. இந்த சரீரம் ஒரு பொருள் தான். இந்த பெல்ல நான் இப்ப அடிச்சேன்னா அடிபடுது. அதே விதமா சரீரத்துக்கு இவங்க என்ன சொல்லாங்க அதை செய்யும். இவங்க இல்ல இது செத்த படம். இந்த ஆத்துமால புத்தி சித்தம் உணர்வு உண்டு. 3 கரையாம். புத்தி சித்தம் உணர்வு. இத புத்தி படிதான் என் உடம்பு வேலை செய்யும். உங்களுக்கு புத்தி படிதான் உங்க உடம்பு வேலை செய்யும். அப்ப தாயின் கருவில் உருவாங்கணும்னா நாங்க வெளியே வந்தோம்னா திடீர்னு அம்மா பயந்தா நாங்க பயந்துவோம். ஒரு கரப்பான் பூச்சை பார்த்து அம்மா ஓடுனா நாங்களும் ஓடிவோம். அந்த பயம் கிடைக்குது. டிவியை பார்க்கறது வருது. அம்மா அப்பா கள்ள வேலை செய்யறதை பார்த்து நாங்களும் படிச்சுக்கலாம். நாங்க எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் இருக்கும், அவனுக்கு அது நடந்துச்சு, இவனுக்கு இது நடந்துச்சு எல்லாம் இருக்கும். யாராவது எங்களை கைவிட்டோன்னா ஐயோ இவன் போயிட்டானா எங்களுக்கு என்ன நடக்குமோ சொல்லி சோகம். இப்ப இந்த ஆத்துமாக்கு அது வந்தோன்னா என்ன செய்யும்? சக சோகமாகும். ஏன்னா எங்க சகத்தை ரன் பண்ணது எங்க ஆத்துமா. ஆனா பைபிள் சொல்லுது 1 கொரிந்தியர் 14:4 அந்நிய பாஷையில் பேசுறவன் காலையில 10 நிமிஷம் அந்நிய பாஷையில பேசுறவன் தனக்கு தானே பக்தி விருத்தி 85. 10 நிமிஷம் நான் இன்னைக்கு அந்நிய பாஷை பேசும் பொழுது நான் வளருவேன். என் வியாபாரம் வளரும். நான் அந்நிய பாஷை பேச பேச என் சபை வளரும். Come on church. அந்நிய பாஷை பேச பேச என் பிசினஸ் வளரும். அந்நிய பாஷை பேசும் பொழுது என் சிந்தனை வளரும். அந்நிய பாஷை பேச பேச நான் சுகத்தில் வளருவேன். அந்நிய பாஷையில 2 நிமிஷம் பேசுங்க. ரஷக்கராபாரியா சத்தமாக ரிகோ ஷெக்கராபாரா லிபாராதாலா சண்டே நிமா ஷக்கராரா உங்களை வளர்க்கிறீங்க என்ன வளருது. அந்நிய பாஷை பேச பேச உங்களுக்கு ஒரு டிபாசிட் பணத்தை போடுறீங்க. ஓ மூலதனம் பெருசாக அந்த வருமானம் அதிகரிக்கப்படும். ஹalleluya diba shedela baba radalaria rikosheke radala shakaradalaria. ஓ காங்க அந்த வசனம் சொல்லுது அந்நிய பாஷையில் பேசுவன் தனக்குத்தானே வளர்ச்சி பக்தி வல்லமை உண்டு பண்ணான். என்ன சீக்கிரம் பலப்படுத்த என்ன உயர்த்த முடியும் அந்நிய பாஷையில. ஹalleluya ஓ சபை வேகமாய் வளரும். உன்னுடைய வியாபாரம் அதிகமாய் வளரும். கர்த்தர் பொருளாதாரத்தை அவர் வளர்ப்பார். அந்நிய பாஷை பேசுறவன் 1 கொரிந்தியர் 14:4 அந்நிய பாஷையில் பேசுறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுறான். ஓ he who speak in tongues edify himself. அதாவது இப்படி பாங்க தனக்கே வளர்ச்சி உண்டாக்குறான். தனக்கே வளர்ச்சி. என்ன வளர்ச்சி? என்ன வளர்ச்சி? என்ன வளர்ச்சி? என்ன வளர்ச்சி? ஆவிக்குரிய வளர்ச்சியா
சரீர வளர்ச்சியா, உலக வளர்ச்சியா, பொருளாதார வளர்ச்சியா, என்ன வளர்ச்சி? அது போட்டு இல்லை. எங்கெங்க போடலையோ நீங்க போட்டுக்கொள்ளதாக்க. எங்கெங்க போடலையோ அங்க நீங்க போட்டுக்கொள்ளுங்க. ஒரு கார் வச்சுக்கோங்க, 2 கார் வாங்க போவாங்க. 2 கார் வச்சுக்க, 3 கார் வாங்க போவாங்க. கர்த்தர் உன்னை வளர செய்வார். ஹalleluya, ஹalleluya. உண்ட அழகு வளரும். ஆமென். உண்ட பேங்க் அக்கவுண்ட் வளரும். அந்நிய பாஷை பேசோட வியாபாரம் வளரும். ஹalleluya. அந்நிய பாஷை பேச உனக்குள்ள வல்லமை வரும். பைபிள் சொல்ல உனக்கு பேலன் வரும். எப்படி இதோடு சம்பந்தப்பட்டுச்சுன்னு தெரியாது. 1 சாமுவேல் 38. சவுல் ராஜாவுக்கு பயந்து ஓடிட்டான். ஓடின பிறகு சிக்லாசுல பட்டணத்தில் இருக்க நேரத்தில் அவனும் 400 வாலிபர் இருந்தாங்க. அவனோட மனைவி பிள்ளைகளாம் தான். இவங்க ஒரு இடத்துல கொள்ளடிக்க போகிறதுல இன்னொரு தேசத்துல வந்து இந்த மனைவி பிள்ளைகள், ஒட்டகம், ஆடு, மாடு, கழுது எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு போயிட்டாங்க. இங்க வாங்கினது ஒரே புகையாக்கு, நெருப்பு. அவங்க பார்த்து அப்செட் ஆயிட்டாங்க. உடனே எல்லாம் சேர்ந்து தன் மனைவி பிள்ளைகள் இழந்தனால தாவீது உன்னோட வகப்பை தான் எங்க மனைவி பிள்ளைலாம் இழந்துட சொல்லி எல்லாரும் பைபிள் சொல்லுது கல் எடுத்துட்டாங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ரொம்ப நெருக்கம், ரொம்ப டைட்டாக்கு பாஸ்டர். என்னால வாழ முடியுதில்ல பாஸ்டர், செத்துகளான்னு இருக்க. எனக்கு கடன் பிரச்சனை பாஸ்டர், வியாதி அதிகம் பாஸ்டர், ரொம்ப நெருக்கப்பட்டிருக்க பாஸ்டர். ரொம்ப நெருக்கத்தில் இருக்க. தாவீது ரொம்ப நெருக்கத்தில். பைபிள் சொல்லுது சகல ஜனங்கள் தங்கள் குமாரத்தி நிமித்தம் மன கிளேசத்தினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டாங்க. கல்லடிக்கிற டைம். அந்த நேரத்தில் அவன் ஜெபிக்கல. சொல்லுங்க, ஜெபிக்கல. ஏன்னா நீங்க இப்ப ஜெபிக்க போனா தப்பா ஜெபிப்பீங்க. ஏன் எனக்கு இப்படி நினைச்சு, எதுக்கு இப்படி நினைச்சு அப்படி ஜெபிப்பீங்க. ஆனா பைபிள் சொல்லுது தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி தன்னை பலப்படுத்தான், தன்னை சார்ஜ் பண்ண ராஷாக்காக. தாவீது சொல்றான், நான் கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்பேன், என் ஆத்மாவை நோக்கி அமர்ந்திருக்குது. அவன் கடவுளோட காமிச்சான். அவன் தன்னை பலப்படுத்தினான். பிரச்சனை மத்தியில, வேதனை பத்தியிலே அவன் தன்னை பலப்படுத்தினான். உங்கள் ஆத்மா சோர்ந்து போகாமல் பலத்துடன் காணப்பட வேண்டும் என்றால் உங்க ஆவி பலப்பட வேண்டும். பிரச்சனை வந்து உங்க ஆத்மா சோர்ந்துட்டு, ஏன்னா சித்தம், உணர்வு, புத்தி இங்க தாக்கு. இந்த புத்தியில பார்க்க வேணும், இது இப்படி நடந்தா இப்படி நடக்குமே. அப்ப இது சோர்ந்துடும். சோகாம இருக்கணும் உங்க ஆவி, ஸ்பிரிட். இந்த ஆத்மா சத்தமாக்க வேண்டும். இது சத்தமாக்க வேண்டாம், உங்க ஆவி சத்தமாக்கணும். உங்க ஆத்மா பலத்தோடு இல்லாவிட்டால் நீங்க தப்பான முடிவு எடுப்பீங்க. இப்ப நான் சொன்ன உங்களுக்கு அந்த ஆவி சத்து இப்ப ஆத்மாக்கு தெரியுது. எல்லாத்தையும் பார்க்கணும் தெரியும். வீட்டில் நடந்த காரியம், அம்மாவுக்கு நடந்து, அப்பாவுக்கு நடந்து, சொந்த நடந்து, இன்டர்நெட்ல ChatGPT, AI எல்லா நாலேஜும் இதுக்கு. இப்ப இவங்க மட்டும் என்னை விட்டாங்கன்னா என் வாழ்க்கை எங்க போகும்? அப்படியோ பயம், இதுக்கு சோகம் வந்து உன்னை இழந்தா ஐயோ போயிட்டே இனி என்ன நடக்கும்? சோர்ந்துகும், அது சோர்ந்து போகும். இப்ப தப்பான முடிவு எடுக்கும், தவறான தீர்மானம். எனவே நீங்க ஆத்துமா மனிதனா இல்லாமல் ஆவிக்குரிய மனிதர்களா இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் பலவித ஏமாற்ற போராட்டங்களை சந்தித்து சோர்ந்து போவீங்க. நீங்க ஆத்துமா மனிதர் இல்லாமல் ஆவிக்குரிய மனிதர்களால் பலத்தோடு இருக்க வேண்டும். உங்களுக்குள்ள பலன் வந்துச்சுனாக்கி இது சொல்லும், இந்த ஆள் போயிட்டாங்கன்னா உன் வாழ்க்கை அவ்வளவு. உடனே இது யோசிக்கும், உடம்புக்கு போட்டாச்சு. ஆனா இப்ப ஆவி பலன். ஆவி சொல்லும் இது பலன் ஆயிட்டு, கத்துக்குள் பலன். நல்ல பைபிள் வாசி ஜாம் பண்ணி இப்ப பலன். இந்த ஆவி என்ன சொல்லுனாக்கி ஆத்மாக்கு கொடுக்கும் இன்ஃபர்மேஷன். இப்ப ஆத்மா இங்க பேசி சரீரம் ஒண்ணு எது ரொம்ப ஸ்ட்ராங்கோ அதை தான் செய்யும். இப்ப இங்க வந்து அந்த ஆளுக்கு சிக்னல் கொடுக்காங்க, போ போகாத. ஆவி சொல்லுது போகாத, கேட்காது. இது சத்தமா இருக்கு, போ. சரீரம் அவன் போயிட்டு பிரச்சனை வந்துடும். பார்த்தா குட் ஐடியா. குட் ஐடியாஸ் நாட் ஆல்வேஸ் குட். குட் ஐடியா எப்பவும் நல்ல ஐடியாவா இருக்காது. ஆனா காட்ஸ் ஐடியா அது எப்பவும் குட் ஆகும். ஆனா காட் ஐடியா வர மாட்டேங்குது, தப்பான தீர்மானம். ஆனா இங்க ஆவியை பலப்படுத்தினா இந்த சத்தம் பெருசாகும். அப்ப இந்த ஆத்மாக்கு விளங்காடே, நான் எடுத்த இன்ஃபர்மேஷன் வேற, இங்க வேற புது தகவல். இந்த ஆள் போயிட்டா, இந்த ஆள் என்னை விட்டா என்ன நடக்கும்? சோர்ந்து. ஆனா இது என்ன சொல்லுனாக்கே,
இப்படித்தாண்டா வாழ்க்கையில அவ்வப்போது ஒரு ஆள் வந்துட்டு போயிடுவாங்க. அதுதான் வாழ்க்கை. கடவுள் ஒரு டைமுக்கு ஒரு ஆளை கொடுப்பாரு. ஒரு டைமோடு அவர் அனுப்பிட்டு அவனை விட ஸ்ட்ராங்கான நல்ல பெரிய ஒரு ஆளை கத்து தருவாரு. அப்ப இந்த சரீரம் என்ன செய்யும்? ஆத்மா அப்படியா? அப்ப அதை விட இப்ப நான் நல்லா வாழ போறேன். அதான் வாழ்க்கை. ஆத்மாக்கு அந்த வழி, அந்த பிசினஸ். அவன் சொல்லுவான், அவனோட இனி பிசினஸ் இல்ல. ஐயோ பிசினஸ் நான் இப்படி என் குடும்பத்தை பார்க்குது என்ன இப்ப கவலை. ஆனா ஆவி சவுண்டாண்டா, ஏய் என்ன கவலைப்படுகா, இப்ப பாக்க பெரிய ஒரு புதிய வழியை கத்து தரப்போறா. அப்ப இந்த ஆவி ஸ்ட்ராங்காக நம்ம அந்நிய பாஷை பேசுறோம். அந்நிய பாஷை பேசும் பொழுது ஆத்தும மனிதன் என்ற நிலையிலிருந்து நீங்க ஆவிக்குரிய மனிதர்களாக மாறுறீங்க. தாவீது தன்னுடைய ஆவியை உள்ளான மனிதனை திடப்படுத்தினான். நீங்க உங்க வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை காரியத்தையும் சரியாக வழி நடத்த, ஒரு பிசினஸ் சரியா வழி நடத்த, சர்ச்சை சரியா வழி நடத்த, ஒரு காரியத்தை வெற்றியை செய்ய சரியா வழி நடத்த உங்களுக்கு முக்கியமா தேவை ஆவியான சத்தம். அந்த ஆவியான பேசும். அதுக்காக அவர் வந்து காதுல வோல்ட்னு பேச மாட்டார். திசை ஜூன் 8ஆம் தேதி ஒரு ஒத்த கூட்டமா போடு, 10 நாள் உபவாசத்தை போடு. என் சிந்தனைக்கு வருது. ஏன் இந்த ஆவி ஸ்ட்ராங்னா அது வந்துச்சு. ஆத்மா ஸ்ட்ராங்னா இல்ல, அது தேவையில்லடா, எல்லாத்தையும் போட்டு குழப்பி கொண்டு இருக்க தேவையில்ல, விட்டு. ஆத்மா அப்படிதான் இருக்கும். பைபிளை வாசிக்கலாம் ஆவி நினைக்கிற நேரத்துல பைபிள் வாசிப்போம். பாச சொல்லிட்டா காலைல 10 நிமிஷம் ஜெபிக்க சொல்லி அன்னைய பாச நான் காலையில எலும்பி செய்ய போகன்னு சொல்லுது. ஆத்மா வேண்டாம் கொஞ்சம் தூங்குன்னு சொல்லும். நீங்க தூங்குனால் அதை வச்சு நீங்க மெஷர் பண்ணலாம். நீங்க ஆவியில இருக்கீங்களா ஆத்மா இருக்கீங்களா? எது ஸ்ட்ராங்னு உங்களுக்கு தெரியும். இதை செய்யவில்லை, நீங்க செஞ்சிட்டீங்கனாக்கி இந்த ஆத்மாவும் நீ செஞ்சிட்டியா? ஆவி முக்கியமா ஆத்மா முக்கியமானு கேட்டா ரெண்டும் முக்கியம். ஏன்னா நம்ம ஆவியோடும் கத்திரை துதிக்கணும், முழு ஆத்மாவோடும் அவர் துதிக்கணும். எங்க ஆத்மாவை அவர் பக்கமா மாத்தணும், அவர் பக்கமா மாத்தணும். அப்ப எங்க பக்கத்துக்கு எங்க ஆத்மாவை நாங்க தான் பாதுகாக்க வேண்டும். எங்க ஆத்மா நாங்க பாதுகாக்கணும். இல்லடா ஆத்மா சோர்ந்துடும். சில பாங்க திடீர்னு சில ஸ்டேட்டஸ் போடுவாங்க, என்னை யாராலும் புரிஞ்சு கொள்ள முடியல, என்னை யாருமே ஒழுங்கா புரிஞ்சு கொள்ளல. நான் ஒன்று சொல்றேன், உங்களை உண்மைக்கு யாராலையும் புரிஞ்சு கொள்ள முடியாது. என்ன யாராலையும் புரிஞ்சு கொள்ள முடியாது. நான் படிச்சது முந்தி அப்படி இல்லை, எங்களை 4 பேர் புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு. என்னை யாருக்கும் என் பிள்ளைகள் கூட புரிஞ்சு கொள்ள முடியாது. இந்த உலகத்துல என்ன ஒழுங்கா புரிஞ்சு கொள்ளக்கூடியவன் நான் மட்டும்தான். இது எனக்கு தெரிஞ்சா போதும். என்ன சந்தோஷம் வைக்க எனக்கு முடியும். நான் உங்க சந்தோஷத்துக்கு பொறுப்பு அல்ல, நான் ஏன் சந்தோஷத்துக்கு பொறுப்பு. இதெல்லாம் பைபிளை படிச்சுட்டேன். ஏன்னா பைபிள் சொல்லுது சந்தோஷமா இருங்க. சில நேரத்தில் அவங்க ஏதாவது பிரச்சனை படுத்தினா நம்ம சோர்ந்து போயிடுவோம். நாம சோர்ந்து போக கூடாது. எத்தனை பேர் நமக்கு பிரச்சனையோ அத்தனை பந்திகளை கர்த்தர் நமக்கு வச்சிருக்காரு. உங்க வாழ்க்கையில இந்த லெவலுக்கு வர வேணா 2 காரியம் முக்கியம். ஒன்னு தீர்மானம், 2வது செயல்பாடு. தீர்மானம் எடுங்க, நான் டெய்லி 10 நிமிஷம் ஆவியில இருப்பேன். 2வது செயல்பாடு, அதை செய்யுங்க. நாளை காலை செய்யுங்க. உங்க செய்யும்போது நீங்க வளருவீங்க. உங்க வர்ஷிப் நல்லா இருக்கும், உங்க மியூசிக் நல்லா இருக்கும், உங்க மீடியா நல்லா இருக்கும். ஏன்னா மூளையில வேலை செய்யறவனை விட ஆவியில வேலை செய்யறவன் பெஸ்டா இருப்பான். ஆமே, நீ இன்டெலிஜென்டா இருக்காத, நீ ஸ்பிரிச்சுவலாக ஆவிக்குரியனாக. இன்டெலிஜென்ட் தோப்பான், ஆனா ஆவிக்குரியவன் தோக்க மாட்டான். ஏன்னா அவனை கடவுள் வழிநடத்தா. தாவீது தன்னை கடவுளுக்குள்ள திடப்படுத்த வகை அவன் ஜெபிக்கவில்லை, எதையும் கேட்கவில்லை. இல்லாட்டி பிரச்சனை வந்து நான் கேட்டுப்பான், ஏன் குழம்பி ஏன் எனக்கு இது நடந்துச்சு அப்படி. ஆனா அவன் அதை கேட்கல. ஒண்ணு ஜெபிக்க. நான் சொல்ல, உங்க வாழ்க்கையில குழப்பம் வந்தா ஜெபம் பண்ணாதீங்க. உங்க வாழ்க்கையில குழப்பம் வந்தா ஜெபிக்காதீங்க. தாவீது போகல, அவன் தன்னை திடப்படுத்தினான், தன்னை பலப்படுத்தினான். 6ஆம் வசனம் சொல்லுது, 30ஆம் அதிகாரம் 1 சாமுவேல், தன்னை அவன் திடப்படுத்தினான். திடப்படுத்தி முடிச்சு 8ஆம் வசனம் பாருங்க, அவன் நல்லா திடப்படுத்திட்டு இப்ப ஜெபிக்கான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடரலாமா,
அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். ஸ்பிரிச்சுவலா ஸ்ட்ராங் ஆன பிறகு டிசிஷன் எடுங்க. நீங்க ஆவியில இல்லைன்னு தெரிஞ்சா தீர்மானம் எடுக்கணும். நீ ஆவியில இருந்தா இந்த ஆவி பேசும். இல்ல இது உனக்கு தீர்மானத்தை கொடுத்து உன் வாழ்க்கை எங்க குழம்பிடும். இப்ப அவன் கேட்க, ஆண்டவரே நான் போலாமா? அப்ப நீ ஆவில ஸ்ட்ராங் ஆன பிறகுதான் தீர்மானம் எடுக்கணும். போலாமா போக கூடாதா? அப்ப அவன் என்ன சொல்ல, போலாமா என்று கேட்டான். அதற்கு அவர் அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வார். இது ஜெபத்துக்கு பிறகு வந்த பதிலா, தன்னை பலப்படுத்தி கொண்ட பின்பு வந்த பதிலா? பலப்படுத்தி கொண்ட பின்பு, தன்னை பலப்படுத்திய பின்பு கர்த்தர் சொல்ல, நீ செய். ஒன்னை பலப்படுத்தினால் எதுவும் நெகட்டிவ் ஆகாது. நீ பலன் இல்லாம இருந்த ஆண்டவன் சொல்லுவாங்க செய்யாத. நீ ஸ்ட்ராங் இல்ல, கையே இல்ல, பிறந்ததுல கால் வேலை செய்யல, அவனுக்கு ஆண்டவன் சொன்னா எலும்பி நடன்னு. நடக்க இயலாதவனுக்கு நட சொன்னாங்க. செத்தனை பார்த்து வெளியே வா சொன்னாங்க. செத்தனுக்கு வெளியே வர முடியுமா? செய்ய முடியாதுக்கு செய்ய சொன்னார். அதுதான் நம்ம கடவுள். செய்ய ஸ்ட்ரென்த்ல செய்யப்படல, அவன் செய்ய சொல்லுவார். ஏன்னா நீ ஆவில இருந்தால் ஆண்டவர் சொல்ல, நீ கை வைக்கிறதெல்லாம் வெற்றியாக்கும். நீ கை வைத்து செய்கிற எல்லா காரியமும் ஆசீர்வாதம். கர்த்தர் மேல் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனிதன் அவன் பாக்கியவான். அவன் நீர்க்கோளமா ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனை கொடுத்து இலையுதிராத மரத்தை பொழுப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆண்டவருக்கு சொல்ல, போ, நீ எல்லாம் திருப்பிக் கொள். அந்த வசனத்தை போடுங்க, 8ஆம் வசனம். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வார். எதனால? திடப்படுத்தினால. நீங்க அந்நிய பாஷை பேச பேச உங்க வாழ்க்கையில எதெல்லாம் மிஸ் ஆவிச்சோ, எதெல்லாம் மிஸ் பண்ணினீங்களோ, எதெல்லாம் மிஸ் பண்ணினீங்களோ எல்லாத்தையும் நீங்க மறுபடியும் திருப்பி எல்லாம் ரிகவரி. பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கோள் அவர்கள் புது பலன் அடைவாங்க. அவங்க மறுபடியும் ஒரு வாழ வயதாய் மாறுவாங்க. கொஞ்சம் வயசு போய் இருக்கலாம், அந்நிய பாஷை பேசு, உனக்கு யங்கான தோட்டத்தை ஆண்டவர் கொடுப்பார். நீ ஒரு புது பலமாய் மாறுவாய். உன் வாழ்க்கையில மிகப்பெரிய வித்தியாசத்தை காண்பாய். வித்தியாசம் எல்லாம் திருப்பீங்க, எல்லாம் திருப்பீங்க. நம்ம சபை திரும்ப வரப்போகுது. அற்புதங்கள் நடக்க போகுது. இழந்த பணத்தை திரும்ப பெற போறீங்க. இழந்த வாலிப வயதை நீங்க திரும்ப பெற போறீங்க. ஆண்டவர் உங்க கிட்னிகளை வேலை செய்ய வைப்பார். உங்க தோள்கள் மாற்றம் அடையும். இப்ப இந்த உண்ணில் அங்குக்கு, இந்த உண்ணில் இங்குக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை அழகுபடுத்தி தந்துக்க. ஆண்டவர் இனி உன் தலையெழுத்தமா எழுத மாட்டாரு. நீ பிறக்க முதலே நீ வாழாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய், நீ செய்வதெல்லாம் வாழ்க்கை எல்லாம் எழுதி கொடுத்துட்டாங்க. எல்லாம் எழுது. ஆனா நீங்க உங்க வாழ்க்கையில சில உலகம் ஆத்மானால குழம்பிட்டு இந்த உடைய அங்க வீசப்பட்டு இது இங்க வீசப்பட்டுலாம். ஆனா அந்நிய பாஷை பேசுறதுல நீங்க ஒண்ணு கொண்டு வைக்கீங்க. அடுத்தது இன்னும் அந்நிய பாஷை பேசுறதுல அடுத்தது கொண்டு வைக்கீங்க, அடுத்தது கொண்டு வைக்கீங்க. இன்னைக்கு இவ்வளவுதான் பேசுறீங்க, ஆனா இது ஒரு பெருமிட் மாதிரி வரப்போகுது. ஆனா 2 தான் வச்சுங்க, பரவாயில்ல. நாளைக்கு இன்னொருத்தன் பேசுற இடத்துல மத்ததை எடுத்து வந்து வைப்பா. இப்போ 10 வச்சுட்டீங்க. 10 வச்சுட்டு இப்ப நாளைக்கு நீ வந்து பேசும் பொழுது நீங்க வந்து பார்க்கறது 10 இருக்காது, ஒருவேளை 5 தான் இருக்கும். ஏன்னா நாங்க ஒரு போனை சார்ஜ் பண்ணிட்டோன்னு அது அப்படியே இருக்காது, அது குறையும். நம்ம ஜிம்முக்கு போன சொல்ல மசாலா அப்படியே இருக்காது, அது குறையும். நம்ம டெய்லி சாப்பிடணும். எனவே தான் எபேசு சொல்லுது, நீங்கள் ஆவியில் நிறைந்து சொல்லுது நிகழ்காலம், அது கண்டினியூ. அன்னிதினமும் தேவனோடு நடப்பது. எனக்கு தெரியும், நான் இன்னைக்கு காலையில் அந்நிய பாஷை பேசி வந்தேன். ஆனாலும் என் பவர் பம்ப் கைது, நான் இன்னொரு சார்ஜ் பண்ணோம். அப்ப நான் இன்னும் கொஞ்சம் கூட பேசுற இடத்துல நான் உண்டியல் அடுக்கிறேன். அடுக்காது அழகாகும். சரியாக பிரமிட் வந்துட்டு நான் வெற்றி அல்ல, நான் அந்த இடத்துல நிக்கணும். அங்க நிக்க நான் தொடர்ந்து பேசிக்கொண்டு போகணும். நீங்க அந்நிய பாஷை பேச பேச உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை சரிப்படுத்துங்க. திரும்ப தேவனோடு உங்களை இணைக்கங்க. அநேக சந்தர்ப்பத்தை நம் வாழ்க்கையில எதிர்பாராத காரியத்தை நாம் கடக்க வேண்டும். தனிப்பட்ட பிரச்சனை, குடும்ப பிரச்சனைகள் நிமித்தம் நம்ம வாழ்க்கையில சோர்ந்து போய்வோம். நம்ம ஆவியை பலப்படுத்தி நம்ம ஆத்மாவுக்கு சக்தியை கொடுக்க வேண்டும். அந்த ஆத்மா ஸ்ட்ராங் ஆக்கணும். நான் ஸ்ட்ராங்கா இருந்து வெல்ல, என் பாடி ஸ்ட்ராங்கா இருந்து வெல்ல, என் ஆத்மாவும் ஸ்ட்ராங் ஆக்கணும். நம்ம 3 பேரும் நல்லா ஆக்கணும். இதை பலப்படுத்த வேணும்.
நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத சூழ்நிலை, எப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்று தெரியாத சூழ்நிலை, நம் ஆவியை தேவன் பலப்படுத்தி, நம் ஆவியை நாம் தேவனுக்குள் பலப்படுத்திக் கொள்ளணும். அப்படி பலனா இருந்தா ராங் டிசிஷன் நீங்க எடுக்க மாட்டீங்க, பிரச்சனை சுமூகமா தீர்ப்பீங்க. உங்களுடைய ஆவிக்குரிய மனிதனை கர்த்தருக்குள் அதிகமாய் திடப்படுத்திக் கொள்ளும் பொழுது தேவனுடைய சத்தத்தை கேட்பீங்க. தாவீது எப்ப கேட்டான்? தன்னை பலப்படுத்தும் பொழுது. நீ ஒண்ணு அந்நிய பாஷை பேசி பலப்படுத்தும் பொழுது அவர் பேசுவான காதுல வந்து பேச மாட்டாங்க. உன் எண்ணத்துல போடுவா, உன் எண்ணத்துல இதை செய்யல. நான் வந்து இதை கட் பண்ணியிருக்க, இது ரொம்ப வராது. ஏன்னா நான் இதுக்கு கொடுக்க வேண்டிய கொடுக்கல. நான் வாரத்தில் ஒரு நாள் உபவாசங்களால இந்த நான் சொன்னேன் உங்களுக்கு, ஜெபம் தேவனோட உங்களை நினைக்கும், உபவாசம் உலகத்தோட உங்களை துண்டிக்கும். கர்த்தருக்குள் ஆவியில் நீங்க வல்லமை பலப்படுத்தி அந்நிய பாஷை பேசணும். அந்நிய பாஷை பேசல 3 காரியம், 2 காரியம். முதலாவது, அந்நிய பாஷை பேசும் பொழுது நீங்க உங்களை பலப்படுத்தி கொள்ளும் பொழுது தேவனுடைய சத்தத்தை கேட்பீங்க. தேவன் உங்களோடு பேசுவார். ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போது தேவன் பேசணும். இன்றைக்கு என்ன பிரசங்கம் பண்ணது, நான் இன்னைக்கு கூட்ட முடியும் என்ன செய்வது, கடவுள் சொல்லணும். அப்போ அந்நிய பாஷை பேசி எங்களை பலப்படுத்தும் பொழுது தேவன் பேசுவார். 2வது, நீங்கள் கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளும் பொழுது உங்களுக்கு முடியும் ஆத்மாவோடு பேச. முதலாவது தேவன் உங்களோடு பேசுவார், 2வது நீங்கள் ஆத்மா பேசுவீங்க. ஆத்மா கவலைப்படாத, ஸ்ட்ராங்காக இல்லாட ஆத்மா சொல்லும், ஐயோ கடவுள் உன்னை நேசிக்காரா, கடவுள் உன்னை நேசி எப்படி நடக்குமான்னு. ஆவி பலனா இல்லாட்டி இது இப்படி தான் சோர்ந்து பேசும். நீங்க பலனா இருந்தா ஆத்மாவுக்கு சொல்லி கொடுப்பீங்க, இது இப்படி தான் நடக்கும். சங்கீதம் 103:1, என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, சோஸ்திரம் பண்ணப்பா, சோஸ்திரம் பண்ணப்பா. அது நடக்காட்டி பகல சோஸ்திரம் பண்ணு, உங்க ஆவிஷ்டம். எந்த இடத்துல நாம் அவமானப்பட்டோமோ அதே இடத்துல அவங்க கண்முனுக்கு தூக்குவாரு. அதாவது பலனுள்ள அப்படிதான் சொல்லுவான். அவன் ஊழியத்தை விட்டு போக மாட்டான். அவன் சொல்லுவான், இப்படித்தான் ஊழியத்துக்கு வரும் பொழுது 1000 பிரச்சனை வரும், ஆனா கர்த்தர் நம்மை உயர்த்தி அவன் குனிஞ்சு தூக்கி உயர்த்துவார். இந்த ஆவி பேசும் ஆத்மாக்கு. சங்கீதம் 40:5 ஆவியை பார்த்து சொல்ல, ஆத்மா பார்த்து ஆவி சொல்ல ஸ்ட்ராங்கா இருந்தா, என் ஆத்மாவே ஏன் கலங்குறாய், ஏன் ஏங்கி தவிக்கிறாய், திகைக்கிறாய், கர்த்தரை நோக்கிறப்பா. அவருடைய ரட்சிப்பினால நான் இன்னும் அவர் திருப்பேன், அவர் என்னை மீட்டார். இதுக்கெல்லாம் கவலைப்படாது. அன்னைக்கு ஒரு பிரச்சனை வச்சு பாத்தியா, அந்த பிரச்சனை போய் கர்த்தங்களை எவ்வளவு தூக்குனாங்க, இதே மாதிரி தூக்குவாரு. இல்ல இது ஸ்ட்ராங் இல்லனா நீங்க பேச மாட்டீங்க, நீங்க பேசாட்டி அது பேசும். உங்க ஆவியை நீங்க பலப்படுத்திக் கொண்டால் உங்க ஆத்மாவோட உங்களுக்கு பேசலாம். இதுதான் நடக்கும். எபேசியர் 3:19, அறிவிக்கட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். அப்ப நீங்க எப்படி இருக்கணும், வல்லமையாக்கணும். சொல்லுங்க, வல்லமையாக்கணும். 2வது, தேவனுடைய சகல பகைப்புணத்தால் நிறைய பட. கடவுளுடைய எல்லா பகைப்புணம், கடவுளை மாதிரி மாற முடியும். உங்களுக்கு யாரை மாதிரிக்கலாம், கடவுளை மாதிரிக்கலாம். கடவுளை மாதிரி அற்புதம் செய்யலாம், அவரோட அதிக அற்புதம் செய்யலாம். ஆனா அது எதுல இருக்கு, அவர் தமது மகிமையோட ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு, அவருடைய ஐஸ்வர்யத்தினால் உங்களுக்கு ஆசீர்வாதம், அதன்படியே உங்களுக்கு அன்னைக்குறான். அவருடைய லெவல்ல உங்களுக்கு ஆசீர்வாதம், அவருடைய ஒத்த ஆசீர்வாதம் போதும். உன் முழு பரம்பரைக்கு வேலை செய்யாம வாழ. அடுத்த வசனம் பார்க்க, இதெல்லாம் நடக்க நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்ய வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவர். அப்ப இப்படி வாசிப்போம், நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லவர் அவர். நம்ம நினைக்கிறது விட. ஆனால் சொல்லுங்க, ஆனால் நாம் வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கும் மிக அதிகமாக. நாங்க பென்ஸ் கார் வாங்க போறேன், அதுதான் நினைக்கிறேன், நான் அதுக்காக ஜெபிக்கிறேன் அப்படி சொல்லுவேன். அப்ப அது நடக்க போகுது. ஆனா நடக்க கண்டிஷன் மிகவும் அதிகமாய் நமக்குள்ள கிரியை செய்ய வல்லமையின்படியே அவருடைய வல்லமை வெளிப்படும். அவர் மிக வல்லமையானவர். ஆனா எனக்கு எவ்வளவு வல்லமை கிடைக்கும், எனக்கிட்ட இருக்க வல்லமை. அவருக்கு 31 தான். அவருக்கு எவ்வளவு கிடைக்கும், 31. அவங்களுக்கு 91, இவங்களுக்கு 77, எனக்கு 68, இன்னொரு ஆளுக்கு 66.
உனக்கு எவ்வளவு வல்லம் வச்சுக்கியோ அந்த அளவுக்கு தான் அற்புதம். உனக்குள்ள வல்லமை. அப்போ வல்லமை பெருசாக்கணும். அப்போ வல்லமை பெருசாக்க சொல்ல சொல்ல உனக்குள்ள ஒரு வல்லமை, உனக்குள்ள ஒரு சார்ஜ். நீ 100% தான் 100 கிடைக்கும். நீ 32 வச்சுட்டு பென்சன் வேணும் சொன்னாக்கி உனக்கு நெனோதான் கிடைக்கும். ஆமா, நெனோதான் கிடைக்கும். ஏன்னா உன்னை கெப்பாசிட்டி அவ்வளவு, உன் கெப்பாசிட்டி அவ்வளவு. 38 வச்சுக்கொண்டு ப்ரௌஸ் பண்ணங்களுக்கு முடியாது, யூடியூப் போக முடியாது. நீ வச்சுக்க கெப்பாசிட்டி தான். 5 வாட்ஸ் பல்ப போட்டு 100 வாட்ஸ் பவர் நீ எதிர்பார்க்க முடியாது. அதுல என்ன இருக்கு அதுதான் கிடைக்கும். ஐபோன் 15ல ஐபோன் 16ல நிறைய காரியம் டவுன்லோட் ஆகுது. ஆனா நீ ஐபோன் 13 வச்சுக்கொண்டு ஐபோன் 16 நீ டவுன்லோட் பண்ண முடியாது. நீ காலையில 10 நிமிஷமா நீ பேச பேச உன்னுடைய போனை அப்கிரேட் பண்ணுறாய், உன் லெவலை கூட்டிக் கொள்கிறாய், உன் கெப்பாசிட்டி பெருசாகும். உங்க வல்லமையின் படி அவர் வல்லம் விளங்கும். அவருக்கு அற்புதம் செய்ய முடியும். கை இல்லாதவனுக்கு கையை வக வைக்க முடியும். ஆனா உனக்கிட்ட எவ்வளவு வல்லம் இருக்கு. ஏன்னா அவட வல்லமா உன் வல்லமுக்குள்ளாத வரும். இல்லைஞ்சா, இப்போ எங்களோட வீட்டில் ஒரு 5 ஆம்பியர் கிளிப் சுவிட்ச் ஒன்று போட்டுக்கோம், பிரேக்கர் போட்டுக்கோம். ஆனால் அதுக்குள்ள நம்ம ஏசியை போட முடியாது. ஏசியோட கரண்ட் வந்து இழுத்துச்சுனாக்கி டக்குனு சுவிட்ச் ஆஃப் ஆகும். சுவிட்ச் ஆஃப் அது வராது, அந்த அளவு தான் வரும். அப்போ உன்னை கூட்டிக்கோ, உங்களை மேலாக்கி கொள்ளுங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும் பொழுது 10 நிமிஷம் பேசி உங்களை அப்கிரேட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்க எண்ணங்கள் மாறும், உங்க சிந்தனைகள் மாறும். 1:14 வாசிங்க சத்தமாய். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுறது ஒருவனும் அறியாதிருக்கிறபடியால் அவன் மனுஷனிடத்தில் தேவனிடத்தில் பேசுவான். நாளைக்கு ஆண்டவரே இந்த பிசினஸ்மேன் கிட்ட போய் நான் பேச போறேன், அவன் மனசுல பேசி அந்த பிசினஸ் தாங்கன்னு ஒரு தமிழ்ல ஜெபத்தை பண்ணிட்டு போவேன். இது யாருக்கு கேட்குது? பிசாசுக்கு. இவன் இன்றைக்கே போயிட்டு என்ன செய்வான்? அந்த பிசினஸ் மண்டே கழிவான். இல்லை ஏதாவது ஒரு குழப்பம் எவனுக்காவது போட்டுவான், இவனோட பிசினஸ் பண்ண அவன் கால் பண்ணுவான், முடிச்சு. அதை விட பேசணும்னா என்ன பண்ணுறேன்னா, பைபிள் சொல்லுது இந்த வசனம், அந்நிய பாஷை பேச கடவுளுக்கு ரகசியம் பேசுவான். ஆனால் நான் என்ன பேச எனக்கு தெரியாது. அதாவது என் ஃபோனை கொடுக்குறேன், நீங்கள் கொஞ்சம் பேசுங்கன்னு. ஆவி எனக்கு கொடுக்க பேச. நான் பேசலை, யார் பேசுறா? ஆவியினாலே. ஆவியினாலே ரகசியங்களை பேசுறான். அவன் ஆவியில பேசுறான். அது யாருக்கு தெரியாத? தேவனுக்கு பேசுறான். அப்ப எனக்காக அந்நிய பாஷை பேசும் பொழுது யார் பேசுறா? ஆவியான. யாரோட பேசுறா? தேவன். அவங்க கண்டு போய் பேச பேச நான் மேல வரேன். அப்ப நான் என் சொந்த பாஷையில பேசும் பொழுது நான் பேசுறேன், அந்நிய பாஷையை பேசும் பொழுது அவர் பேசுறார். இப்ப ரோமர் 8:26 போட்டு முடிப்போம். அந்தபடியே ஆவியானவர் நமது பலவீனங்கள் நமக்கு பவர் ஹெல்ப் பண்ண. இப்ப நான் வீக் ஆயிட்டேன், ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். இப்ப அவர் எனக்கு உதவி செய்கிறார். எப்படி உதவி செய்கிறாரு? நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது என்னன்னு தெரியாமல் இருக்கப்படியால் ஆவியான தாமே அவர் பேசுறார். எங்க பலவீனத்துல அவருடைய பலன் விளங்கும். நாங்க பலனாய் மாறுவோம். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். இன்றைக்கு நான் சொல்ல இந்த சர்ச்சுக்கு காலையில 10 நிமிஷம் நான் ஸ்டப்பா தொடர்ந்து விடாம ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஒண்ணு இல்லாம 10 நிமிஷம் போனை போடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அலாம் செட் பண்ணுங்க. செட் பண்ணி 10 நிமிஷத்துக்கு நீங்க செட் பண்ணிட்டு கமான் 10 நிமிஷம் செட் பண்ணி ஓட விடுங்க. அதை ஓட விடுங்க 10 நிமிஷத்துக்கு. அதை போட்டுட்டு நீங்க உங்க அந்நிய பாஷையை பேச ஆரம்பிங்க. யூடியூப போடுங்க, ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணுங்க, பேசி ஒரு இடத்துல இருக்க வேணாம். அவனை பலப்படுத்தினான் தாவீது, தன்னை பலப்படுத்தான். அது அவனை பலப்படுத்தி கொண்டு உன்னை பலப்படுத்து. 6 மாதம் செஞ்சு பார். ஒவ்வொரு நாளும் பெரிய சிகரங்களை கர்த்தர் தொடுப்படி உனக்கு செய்வார். உன்னை மகிமை மேல் மகிமையடைய செய்வார். நீ மகத்துவங்களை காண கர்த்தர் உனக்கு செய்வார். எல்லாரும் எழுந்துக்கலாம்.
எல்லா கைகள் எத்தி 2 நிமிஷம். நீ மா சாந்தி காலா பாபா அந்நிய பாஷை எல்லாரும் வாயத்திலிருந்து பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி தகப்பன் சத்தமாக துதிங்க. அவர் துதிக்கும் பொழுது திடீர்னு உங்களுக்கு பாஷைகள் கிடைக்கும். கையை வைத்து பேசுங்க. ரீ சந்தாலா பாரா ரிகோ ஷக்கரா தாலாரியா லிபாரா தாலா சந்தே நாமாரியாந்தே ரிகோ ஷிகிரியாந்தி காலாரியா மே மாமா சந்தாலா பாரா தாலா ரோகா ஷெகேரியாந்தி லாபா மகாதலா ஷக்கிரியாந்தி கலாரியா லிபோ சந்தாலாரியா. ஆவியானவர் எல்லாருக்கும் உம்முடைய மொழியை கொடுப்பீராக. எல்லாரும் அந்நிய பாஷை பேசத்தக்கதாக உங்களுக்கு மொழியை கொடுப்பீராக. தி ஷிகிரியாந்தி கலாபாகாதலா ஷெகேரியா. வாழ்க்கை கொடுத்தவர் கரு போல காத்து கொண்டவர் எனக்காக. வாழ்க்கை கொடுத்தவர் கரு போல காத்து கொண்டவர் என் தாயே இயேசையா. ஆசீர்வதியுமே குறைவின்றி நிறைவாக நடத்திடுமே. என் தாயே இயேசையா ஆசீர்வதியுமே குறைவின்றி நிறைவாக நடத்திடுமே. உமக்கு நன்றி நன்றி நன்றி. நீ கிருபையாய் தந்த தாய்க்காய் நன்றி. உமக்கு நன்றி நன்றி நன்றி. நீ கிருபையாய் தந்த தாய்க்காய் நன்றி. தன்னாசைகள் எல்லாமே எனக்காக தியாகம் செய்து தன்னாசைகள் எல்லாமே எனக்காக தியாகம் செய்த தாயே உனக்கு நிகரில்லையே. தாயே உனக்கு தாயே உனக்கு நிகரில்லையே. தாயே உனக்கு இணையில்லையே. உமக்கு நன்றி நன்றி நன்றி. நீ கிருபையாய் தந்த தாய்க்காய் நன்றி. உமக்கு நன்றி நன்றி நன்றி. நீ கிருபையாய் தந்த தாய்க்காய் நன்றி. உன்னுடலை எனக்காய் வருத்தி இரத்தத்தை பாலாய் தந்த உன்னுடலை எனக்காய் வருத்தி இரத்தத்தை பாலாய் தந்த தாயே உன்னை போல யாரும் இல்லையே. தாயே உன்னை போல யாரும் இல்லையே. தாயே உன்னை போல யாரும் இல்லையே. தாயே உன்னை போல யாரும் இல்லை. உமக்கு நன்றி நன்றி நன்றி. நீ கிருபையாய் தந்த தாய்க்காய் நன்றி. உமக்கு நன்றி நன்றி நன்றி. நீ கிருபையாய் தந்த தாய்க்காய் நன்றி. எனக்காக வாழ்க்கை கொடுத்தவர் கரு போல காத்து கொண்டவர் எனக்காக. வாழ்க்கை கொடுத்தவர் கரு போல காத்து கொண்டவர் என் தாயே இயேசையா. ஆசீர்வதியுமே குறைவின்றி நிறைவாக நடத்திடுமே. என் தாயே இயேசையா ஆசீர்வதியுமே குறைவின்றி நிறைவாக நடத்திடுமே. உமக்கு நன்றி நன்றி நன்றி. நீ கிருபையாய் தந்த தாய்க்காய் நன்றி. உமக்கு நன்றி நன்றி நன்றி. நீ கிருபையாய் தந்த தாய்க்காய் நன்றி. நாம் கண்குளித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் தேவாசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுது இருப்பதாக. சபை சத்தமாக ஆமென். ஹல்லேலூயா.